அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 16வது நாளினுடைய ஹதீஸ் செய்தியாக இந்த ஆசிரியர் ஸ்னோபால் பனிப்பந்து அப்படிங்கிற தலைப்பில் எழுதுறாங்க. பனிமூட்டம் வந்தது, பனிக்காலம் வந்து விட்டது. அப்போ அனஸ் காக்கா இப்படி ஒரு நாள் வரணும், பனி பெய்யணுங்கிற ஆசையில ரொம்ப நாளா பொறுத்திருந்தார். அன்னைக்கு ஸ்கூல் ஒரு நாளைக்கு லீவ் விட்டுருந்தாங்க. அனஸ் காக்காவும் அனஸ் காக்காட நண்பர்களுமாக அந்த நாள்ல அந்த பனிப்பந்துகளோடு விளையாடுவதற்கு ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த பனியெல்லாம் ஒன்னா சேர்த்து, நம்ம களிமண்ணை சேர்க்கிற மாதிரி அவங்க பனிக்கட்டிகளை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய மனுஷன் மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. சின்ன சின்னதா பனிக்கட்டிகளை எடுத்து சேர்த்து வச்சு ஒரு பெரிய பனிக்கட்டி ஆக்கிட்டாங்க. அதுதான் அந்த மனுஷனுடைய அந்த பனி மனிதனா செய்ய போறாங்களே அதனுடைய உடம்பாக இருந்தது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சின்ன பனிக்கட்டி எடுத்துட்டு அந்த பெரிய பனிக்கட்டிக்கு மேல வச்சு இதை அந்த பனியினுடைய அந்த பனி மனிதனுடைய தலையாக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டுல போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு கேரட்டு, ஒரு ஸ்கார்ஃபு, கொஞ்சம் போல கறின்னு சொன்னா கோழிக்கறி, ஆட்டுக்கறி அல்ல, இந்த நெருப்புல வைப்போமே அந்த கறி, மரக்கறி, அதை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த மூணையும் கொண்டு மூக்குக்கு பதிலாக கேரட்டை வச்சுட்டாங்க. ஏன்னா கறியை வச்சு அங்கே கண்ணு வைக்கிறது, சட்டைக்கு பின்னு போடுற மாதிரி ஸ்கார்ஃபை தலையில சுத்திடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா அப்ப அந்த பனி மனிதர் அழகாயிடுறார். நேரத்துல சில உமாமார் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை வாமாமா வீட்டுக்கு வாங்கம்மான்னு கூடுறாங்க. அவங்க போயிட்டாங்க. அனஸ் காக்காவும், பாஷித் காக்காவும், முராது காக்காவும், இந்த 3 காக்காமார்கள் மட்டும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மழை இன்னும் கூடல, அதனால விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு பூனை ஒண்ணு அப்படியே போகுது. அந்த பூனைக்கு அந்த பனியில நடந்து போவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, மெதுவா தான் நடந்து போகுது. இந்த நேரத்துல அனஸ் காக்கா கையில ஒரு பனி கட்டி ஒண்ணு கையில இருக்குது. அவன் நினைக்கிறான், இந்த பூனைக்கு மேல இந்த கட்டியால அடிப்போமா, நம்ம கல்லால் அடிப்போமே, அந்த மாதிரியால அடிப்போமான்னு நினைக்கிறான். அப்பதான் அந்த நேரத்துல சம்மர் காலத்துல, வெயில் காலத்துல வாப்பா அவன்கிட்ட ஒரு ஹதீது சொல்லி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீதை சொல்லி இருந்தாங்க. அந்த ஹதீத் அவனுக்கு ஞாபகம் வருது. என்ன ஹதீதுன்னு சொன்னா, எந்த ஒரு உயிர் உள்ள பொருள் மீதும் நாம் என்ன செய்யக்கூடாது, குறி வைக்காதீர்கள். எந்த உயிர் உள்ள பொருள் மீதும் நீங்க என்ன செய்யக்கூடாது, குறி வைக்க கூடாது. அதாவது யாரையும் அந்த உயிர் உள்ள பொருளை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. உடனே அவன் என்ன செஞ்சான், மனசை மாத்திக்கிட்டான். அந்த பனிக்கட்டியால அந்த பூனையை அடிக்கலாமே, அது மேல எரியலாமே, அந்த பூனை அப்படி அமைதியாக நடந்து சென்றது. ஆக இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய ஹதீதுடைய பாடம் என்னன்னு சொன்னா, எந்த உயிர் பிராணியையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை அடிப்பதற்கோ அது மேல ஒரு கல் எறிவதற்கோ அதை குறி வைப்பதற்கோ நம்ம செய்யக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.